பின்னாடி என்னையா கட்டி கட்டியா எடுத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் முன்னாடி வந்து வேலையை முடிச்சு விடு. நான் வீட்டுக்கு கிளம்பணுமா இல்லையா? நான் கால் கடியில எல்லாம் ட்ரிம்மர் போகுது, எங்கேயாவது வெட்டிக்கிட்டு ஆயிராம. ஐ குத்தால அருவி மாதிரி இருக்கு, குளு குளுன்னு இருக்கு. வா போய்க்கலாம் போய்க்கலாம் போய்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு பொமரேரியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து கட்டியாக சேர்ந்துருந்தது உடம்பு ஃபுல்லாக. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து பர்ற ரிமூவ் பண்ணுறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எதுவும் உள்ள புண்ணு இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னங்கிறதுக்கும் தெரியல. அப்படி மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் இருந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஹேர் ரிமூவ் பண்ண வந்தாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டைப். இந்த சென்சிட்டிவ் டைப் டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்காத ஒரு போர்ஷனில் கை வச்சு அப்படின்னா நம்மளை கடிச்சு போடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும். எனக்கே ஒரு செகண்ட் வேர்த்திருச்சுன்னா பாருங்கள். ஏன்னா மற்ற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பட் பொமரேரியன் அப்படி கிடையாது, டப்புன்னு கடிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி பொமரேரியன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த கழுத்து கிட்டக்க அந்த வாய் கிட்டக்கெல்லாம் இருந்தது, அவருக்கு வந்து அது பிடிக்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன்லேயே ரொம்ப கட்டி சேர்ந்துருந்தது. பேக் சைடு தான் ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா அது எடுக்கவே முடியல, 2-3 தடவை அப்படியே கொத்தி கொத்தி எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் தொடப்பகுதியிலையும் தான். ஸோ அதெல்லாத்தையும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்வார்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எப்போ ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அந்த ஸ்லோவாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டே செய்யணும். என்றைக்குமே வந்து அந்த பேச்சு கொடுத்துக்கிட்டே செய்யும்போது நம்மகிட்ட ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் தான் நமக்கு தேவை. நல்ல வேலையாக வந்து இவர் என்னை எதுவுமே பண்ணல, கடிக்கலை. அண்டு ஈவன் கொஞ்சம் நேரம் விளையாடவே வந்தார். தண்ணி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தண்ணி பட்ட உடனே என் கூட விளையாடலாம் செஞ்சார் தம்பிக்கிட்டு. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஷாம்புலாம் போட்டு அவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுத்தாச்சு. ஃபேஸ்லேயுமே வந்து நல்ல ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அவர் பார்த்தா தெரியும் இப்போ ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவங்க பெட் பேரண்ட்ஸ் தான் என்கிட்ட கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, இவர் வந்து கடிப்பார் அப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் கொடுத்தாங்க. அது வந்து அவருடைய டெரிட்டரி, வீடு வந்து அவங்களுடைய டெரிட்டரி. ஸோ அதனால் வந்து டாக்ஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் க்ரூமிங் வந்து என்னுடைய டெரிட்டரி, அதனால் என் இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ப்ளோயர் ஒன்று தான் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளோயர் போட்டோடனே கடிக்கவே வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப நர்வஸ் ஆகிட்டார். ஸோ அதனால் அதை சமாளிக்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ப்ளோயர் ஸ்பீடெல்லாம் குறைச்சி வச்சு நல்லா ப்ளோ பண்ணியாச்சு. இப்போ அவர் வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, பை பை, see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.